ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டுங்க. ஸோ ஃபுல் கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆக்சுவலாக கடைக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் பேர்ஸ் தான் எடுத்துருப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் எடுத்துகிட்டு போய் சும்மா கடையில் வச்சோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ப்ரோ இருக்கா 3 பேர் தான். ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்குங்க, இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேர் இருக்குது. நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்தா பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் என்னென்னா ஃபுல் பிளாக் இப்போ வீடியோ வந்துன்னா ஃபுல் பிளாக் ஃபுல் ப்ளூ நான் எடுத்துகிட்டு வரல, ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இன்னும் கப்பீஸ் கூட இருக்குது. ஃபுல் பிளாக் வேணும்னா சொல்லுங்கள், ஃபுல் ப்ளூ வேணும்னா சொல்லுங்கள். இன்னும் கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபுல்லாகவே இருக்குது, ஓகேங்களா. வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் கோல்டை பொறுத்த வரைக்கும் பேர் வந்து 160 ரூபாய்ங்க, ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பேர் வந்து 160 ரூபா வரும். செம்ம குவாலிட்டிங்க. அந்த எப்படி சொல்கிறது, நல்லா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் ஒன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டெக்ஸிரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்டாக் இருக்குங்க. என்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வேணால் பிடிக்க முடியல, அலாசி பிடிக்க முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்திங்கன்னா பேர் வந்து 85 ரூபா வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா காம்போவில் எடுத்திங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பேர் கப்பி வந்து பார்த்தீங்கன்னா 250 வரும், ஓகேங்களா. ஸோ அந்த காம்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க, ஓகேங்களா. ஸோ என்னென்ன பேர்னா இது வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் கோப்ரான்னு சொல்லி இது ஒரு வெரைட்டி, ஓகேங்களா. இந்த கோப்ரா ஒரு பேர் வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த நார்மல் கோப்ரா இருக்கு இல்லைங்க. ஸோ நார்மல் கோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டினம் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர், சில்லி மொசைக்கு ஒரு பேர், ஓகேங்களா. ஸோ சில்லி மொசைக்கு ஒரு பேர் வரும். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது எல்லாமே 5 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 250. அதே 10 பேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 450 தான் வரும், ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஃபீமேல் பீட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் 45 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எப்பயுமே நம்மள்ட்ட மூவ்மெண்ட் இருக்கிறதா. இது வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கோசரம் கொடுக்குறதுங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் இதை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீட் எடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிறீங்க. ப்ரீடிங் பண்ணலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாதம் ஆகணும், ஓகேங்களா. 1 மாதம் 1.5 மாதம் வெயிட் பண்ணணும். அதையும் நான் சொல்லிக்கிறேன். வேறு என்ன ப்ரோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னென்ன கப்பி ப்ரோ உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல் போஸ்ட் போட்டேன்னா மினிமம் ஒரு குவான்டிட்டியில் வச்சுக்கணும் கப்பீஸு. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேல் போஸ்ட்டே போடுவேன். ஏன்னா மினிமம் குவான்டிட்டி கூட இல்லாமல் இப்போ நம்ம ஒரு போஸ்ட் இப்போ ஒரு 5 பேர் வச்சுட்டு போஸ்ட் போட்டோம்னா நிறைய என்கொயரிஸ் வரும். ஸோ அப்போ என்ன ஆகுனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கொடுக்கறதுக்கு கப்பி இருக்காது. ஸோ அப்போ என்னன்னா நம்ம தப்பாகும். என்னடா வீடியோவில் இத்தனை வெரைட்டி காமிக்கிறானுங்க, நம்ம கேட்டோம்னா இல்லைங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் தப்பாக வந்துடும். அதனால தான் நம்ம எப்படி பேசிக்காக ஒரு வெரைட்டி பண்ணுறோமோ அது இது இருக்குது. நீங்கள் ஃபுல் பிளாக் இன்னும் இருக்குது, ஃபுல் பிளாக் வேணாலும் வாங்குங்க. ஃபுல் பிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுல் ப்ளூ இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, ஓகேங்களா. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ சிம்ஸு ப்ளூ இது எல்லோ சிம்ஸு பிளாக்கு இல்லை சாரி எல்லோ சிம்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் சிம்ஸு. பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன், அது இல்லை. எல்லோ சிம்ஸு ரெட் சிம்ஸு வந்து பார்த்திங்கன்னா பை 3 கிட்ட ஆஃபர் போயிட்டுருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வாங்கினா 1 பேர் ஃப்ரீங்க. ஸோ நல்லா இதில் போயிட்டுருக்கு. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது எல்லாமே பாருங்கள், ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் ராஸ்புரன் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. நல்லாவே உங்களுக்கு ஆல்கே அதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நார்மல் ஆல்கே அதெல்லாம் வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டைல் போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. மேக்ஸிமம் கண்ட்ரோல் ஆகுது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ ஸ்டாக் இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லோ சிம்ஸு நல்லாவே இதில் இருக்குது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸை போட்டு விட்டிங்கன்னா மேக்ஸிமம் கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது மட்டும் தனியாக வச்சு ப்ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் நல்லா கொடுக்கும், ஓகேங்களா. மற்ற எல்லாத்தையும் போட்டு ப்ரீட் எடுக்கிறதுக்கு இதை மட்டும் தனியாக போட்டு பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க குட்டி பாருங்கள் அங்கங்கே செதறி கிடக்கும். குட்டியை வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். நாங்கள் டெய்லி எடுக்கணும்னு நினச்சா எடுத்துடலாம் குட்டியை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி நிறையவே போடுவோம். இதில் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தி கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா மீன் வந்து இறப்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருங்க. இறப்பே வராது சொல்லப்போனால். ஏன்னா செட் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் ஆயிரும், மீன் டக்குன்னு இறந்து போயிடும். ஸோ நிறையா ஃபிஷ் இறக்கும். அதை செட் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு ஏண்டாங்கிற மாதிரி ஆயிரும். பட் ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மீன் கையை வைக்காதீங்க, நல்லா தெளிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிளான்ஸு பாருங்கள், ஒரு பிளான்ஸ் வந்து 10 ரூபாய் லீஃப் சேல் பண்ணிருக்கோம். செம்ம க்ரோத்துங்க. இது சும்மா ஒரு லீஃப் போட்டு விட்டிங்கன்னா போதும், ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு, ஓகேங்களா. அதே மாதிரி கப்பி கிராஸ் வேணா சொல்லுங்கள், மினிமம் 30 ரூபாய்ங்க, ஓகேங்களா. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து பார்த்திங்கன்னா நானே நிறைய பேருக்கு ஒரு டைமில் கொடுத்தது. நீ திருப்பி எனக்கு சேல் பண்ணும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு காசு கொடுத்து எடுப்பேன். இது நான் வந்து ஃப்ரீயாக இது வரைக்கும் கொஞ்சம் கேட்டால் கூட சரி இருந்தால் வச்சுக்கூட அமௌண்ட்டு, இல்லாட்டி மீன் இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இன்னும் போகிறதுக்கு பிளான்ஸே இல்லை சொல்ல போனால், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே மீன் தான்.
சரி டப்பாவில் விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்கோசம் தான் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். ஃபீமேல் பீட்டர் 2 பீஸ் 45 ரூபா. வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க. இன்றைக்கி 10 பேர் காம்போ இருக்குது. ஸோ 10 பேர் காம்போ 450 ரூபா தான். ஒரு பேரோட எல்லாம் அப்படி பார்த்தா 45 ரூபா தான் வரும். ஸோ நல்ல குவாலிட்டிலே இருக்குது. வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஃபுல் கோல்டு பொறுத்த வரைக்கும் தரமான இருக்குங்க. ஃபுல் கோல்டு பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்குது. வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.